அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், இதில் வந்து நான் புதினா சில்லி கபாப் பவுட்ரு கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்குங்க, அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் க்ரீனிஷாக வரும் இந்த கபாபு, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புதினா சிக்கன் கபாப் பேஸ்ட் அது. இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நான் லாஸ்ட்டாக போடுற மறந்துட்டேன், திரும்ப காமிப்பேன் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டு மேக்னேட் பண்ணிவிட்டு எடுத்து மூடி வச்சிடணுங்க அதை. அப்புறம் அதோடு அதை வறுக்கும்போது பார்த்துக்கலாம். இது வந்து சிக்கன் கிரேவிக்கு சிக்கன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க எண்ணெயில். கொஞ்சம் தான் ஆயில் ஊற்றிருக்கேன், ஒன்றும் இல்லை, அந்த வதக்கி எடுத்ததுலேயே அதில்